குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்து விட்டால் இந்த அப்பன் என்றாவது நான் சொல்வதை நீ கேட்பாயா? என் பிள்ளையே, நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். உன்னுடைய வீட்டில் நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்கத் தொடங்கும். என்னதான் இந்த வாழ்க்கையில் நீ படாத கஷ்டங்கள் பட்டு கொண்டிருக்கின்றாய் என்று நினைத்தாலும் ஒரு முறை நீ சிந்தித்து பார். எத்தனை நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கிறது என்று. எத்தனை நல்ல விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் ஆறுதலை கொடுக்கிறது என்று. எல்லோருக்கும் வாழ்க்கை எப்பொழுதும் கஷ்டங்களை மட்டுமே கொடுத்து விடுவது கிடையாது. எல்லோருமே வாழ்க்கையில் எப்பொழுதும் வேதனைகளை மட்டுமே கொடுத்து விடுவது கிடையாது. ஏதாவது ஒருவரிடத்தில் நிச்சயமாக ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கும். அப்படி அது கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போல இல்லாமல் பல நல்ல விஷயத்தை சாதிப்பாய். உன்னால் முடியாத பல காரியங்களும் நிச்சயமாக முடித்து கொடுக்கப்படும். உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது வாழ்க்கையில் எதை நினைத்துமே நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் அல்லவா? அதுபோல இந்த நாளில் நீ நிச்சயமாக இந்த அப்பன் உன்னுடைய இல்லத்துக்குள் அமர்ந்து நின்று உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தையை ஒவ்வொன்றும் நல்லபடியாக நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும். எந்த இடத்திலும் நாம் எதையும் தொலைத்து விட்டோம் என்று நினைத்து வருத்தப்படாமல், நான் எந்த இடத்தில் என் அப்பன் அருளை நினைத்ததை எல்லாம் சாதிப்பேன் என்று சொல். எல்லா கஷ்டங்களும் எல்லா பனி போல உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். என் பிள்ளையே, உன் மனதுக்குள் சில எண்ணங்கள் உன்னை படாத பாடு படுத்தி கொண்டு இருக்கின்றது. சில விஷயங்கள் உனக்குள் இருந்து எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்திவிட முடியாதபடிக்கு பல துன்பத்தை தருகின்றது. இதையெல்லாம் உனக்கு சாதகமாக உன்னால் முடியும். எந்த விஷயத்தையும் நீ நினைத்து விட்டால் உன்னால் திருப்தி விட முடியும். தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனையையும் நீ உன் மனதுக்குள் வைத்து கொண்டுள்ளாமல், எல்லாவற்றையும் நினைத்து வருத்தப்படாமல், எதுவும் நடந்து விட முடியாது என்று நீ நம்பினால் மட்டும் போதும். நீ நம்பிக்கொண்டு இரு. எல்லாம் உனக்கு சாதகமாக, எல்லாம் உன் வெற்றியாக மாறும். இது உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அடுத்தது அது நடக்கும் என்று நீ நம்பு. உன் மனதுக்குள் இருக்கின்ற எண்ணங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன் வசமாக்க முடியும். நீ என்ன நினைத்தாலும் அது உன் வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்துவிட முடியாத அளவிற்கு பல நம்பிக்கை உனக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். நீ கனவிலும் நடக்காது என்று நினைத்த பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு சாதித்து கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த விஷயங்களும் என் பிள்ளை பின் வாங்கிவிடாதி. இந்த அப்பன் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வந்து சேர்கின்ற நொடி என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பி எப்பொழுதும் இந்த நாள் உனக்கு நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதனால் எந்த நொடியிலும் நான் நடத்துகின்ற விஷயங்கள் நீ உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் நீ உன்னை தயாராக வைத்திரு. நான் இருந்து கொடுப்பது எல்லாம் உன் மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும். என் பிள்ளையே, நீ முடியும் என்று நினைத்தால் அதை நான் முடித்து காட்டுவேன். நீ முடியும் என்று நினைத்தால் அது ஒரு நொடியில் நடத்தி காட்டுவேன். இதையெல்லாம் நீ புரிந்து இந்த அப்பன் என் அன்பு உனக்கு நடக்கின்ற அத்தனை விஷயங்களுமே நன்மைக்குதான். யார் என்ன சொன்னாலும், எந்த இடத்தில் யார் உன் காலை வாரிவிட நினைத்தாலும் அந்த இடத்தில்
நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னால் முடியும் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் உன்னை பார்த்து அவர் பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். எங்கே நீ முன்னேறி விடுவாயோ, இங்கே நீ நல்லதை செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று விடுவாயோ என்று சொல்லி உன் மீது இவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். இந்த பொறாமை எண்ணம் எல்லாம் அங்கே மேலும் மேலும் வளரக்கூடாது. அதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்கக்கூடாது. உனக்கு என்ன நடக்க வேண்டும் அதை நான் நடத்துகின்றேன் அல்லவா? உன் அப்பன் உன் இல்லத்தில் வந்து அமர்ந்து அதை செய்ய நினைக்கும் பொழுது அதை நீ உன் வசமாக்கிவிட வேண்டும் அல்லவா? எல்லோரும் வாழ்க்கையில் இருக்கின்ற நம்பிக்கை ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது. உனக்காக நான் இருந்து தருகின்ற வெற்றி என்றென்றும் உன் மனதை சரியாக பயணிக்க வைக்க வேண்டும். ஒருவர் தடம் மாறி செல்கிறார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே நடக்காமல் போய்விடும். அதனால் இந்த மாற்றத்தை நீ உருவாக்காமல் நீ எப்பொழுதும் சரியான பாதையில் சென்று கொண்டே இருந்து எந்த நொடியிலும் வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு, என் பிள்ளை, உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதையெல்லாம் எப்படி நினைக்கின்றாயோ என் பிள்ளை, நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருவரை தீய வழியில் செல்லாமல் நல்வழிக்கு கொண்டு வரும். நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒருவருக்கு கெட்ட விஷயங்கள் எல்லாம் காண்பித்து கொடுக்காமல் நல்ல விஷயங்களை காண்பித்து கொடுக்கும் என்பதை, நல்லதை மட்டுமே நீ பார்க்கின்றாய், நல்லதை மட்டுமே நீ செய்கின்றாய், நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் துணையின் வரப்போகிறது என்றால் உன்னோடு தெய்வம் உடன் இருக்கிறது என்று அர்த்தம். என் பிள்ளை, தெய்வ சக்தி உனக்கு உணர வேண்டும் என்று நினைப்பதற்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். எந்த இடத்தில் எதை விட்டுவிடக்கூடாது என்று நிலையில் எதையும் தாண்டி நீ சென்று விடக்கூடாது. அந்த விஷயம் நீ என்னவாக இருக்கின்றது என்று அந்த நேரத்திலேயே அதற்குரிய தீர்வினை நீ கண்டுபிடித்து விடுவாய். ஆனால் மீண்டும் இது போன்ற எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உன்னால் சமாளிக்க முடியும், என்னால் முடியாது என்று எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளிவிட்டு செல்ல நினைக்காதே. மீண்டும் மீண்டும் அது உன்னை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால் இந்த விஷயத்தை செய்தால் அந்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை நீ பெற்று விடுவோம் என்று, அல்லது அந்த குழப்பத்திற்கு பதிலை பெற்று விட்டோம் அடுத்ததை நோக்கி பயணிக்க செய். வாழ்க்கையில் நீ கடைசியாக உன் வெற்றியை பெறும் பொழுது நீ தெளிந்த மனநிலையோடு நின்று கொண்டிருப்பாய். உன்னால் சாதிக்க முடியும் என்று யார் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. உன் மனசாட்சிக்கு இடம் கேட்டுப்பார். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று அது உன்னிடத்தில் சொல்லும். உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், இதுவெல்லாம் நடக்காது என்று உன் மனசாட்சி உன்னிடத்தில் சொல்லும். இந்த மனசாட்சி ஒன்று மட்டும் நீ கட்டுப்பட்டால் போதும். நிச்சயமாக எதிர்பார்த்திடாத அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கைகளும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டே இருக்கும். அப்பன் அன்பு ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு அவருக்கு தேவையில்லாமல் எதையும் பற்றி நினைத்து வருத்தப்படக்கூடாது. நமக்கு நடக்கும் நடக்காதா என்று ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது. உன்னோடு நான் இருப்பது போல இந்த வாழ்க்கை உனக்கு பிற அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ அப்பன் அன்பு கிடைத்து விட்டது என் பிள்ளை. இனி நடப்பது அத்தனையுமே நல்ல விஷயங்கள்தான். யாராலும் உனக்கு கெடுதலை நடத்திவிட முடியாது. அதையும் மீறி உனக்கு கெடுதல் நடந்த ஒருவர் நினைக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் எப்பொழுதும் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு சென்று விட மாட்டார். செய்த தவறு உணர்ந்தவர் போல நடிக்கிறவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சேர்ந்து கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் நடிக்கிறாரா
அல்லது மனதார உண்மையில்தான் அவர் மன்னிப்பு கேட்கின்றாரா இல்லை நினைக்கிறாரா என்பது அவர்களினுடைய நடவடிக்கைகளை வைத்து நீ கண்டு கொள்ளலாம். சட்டென்று எல்லோருக்குள்ளும் ஒரு மாற்றங்கள் வருவது கிடையாது. சட்டென்று எல்லோருமே ஒரு விதமான திருப்பங்களை உணர நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல கஷ்டங்கள் உணர நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டம் வரும். அப்படி வரும் பொழுது அந்த நொடியை நினைத்து கொள்ளாமல் எப்பொழுதும் நம் அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கின்றோம். அதற்கு பின்னால் நமக்கு சந்தோஷம், நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய வெற்றி இருக்கிறது. அதனால் இந்த நிலையை எப்பொழுதும் கடந்து விட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். உன் அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் பிள்ளையே? ஒரு சிலரின் வார்த்தைகள் உன்னை அதிகமாக காயப்படுத்தும். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை எல்லாம் இனிமேல் நாம் இங்கு இருக்கவே கூடாது, இனிமேல் நாம் வாழவே கூடாது என்று போன்ற ஒரு எண்ணத்தை உனக்கு உருவாக்கிவிடும். ஆனால் என் பிள்ளை, அப்பேற்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் உருவாகும் பொழுதுதான் நீ விழித்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில்தான் நீ நினைக்க வேண்டும், நாம் வீழ்வதற்கு பிறந்த குழந்தை அல்ல, நாம் வாழ்வதற்கு பிறந்த குழந்தை. இந்த வாழ்க்கை நாம் நினைக்காமல் வாழ்த்த வேண்டும் என்று அந்த நொடி நீ முடித்து விட வேண்டும் என் பிள்ளையே. அப்படியானால் இதையெல்லாம் உணர்வதற்கு ஒரு பிரச்சனை வந்துதான் தீர வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் நீ அப்படியே தானே இருந்து கொண்டிருப்பாய். என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த வாழ்க்கையில் நடப்பது நடக்கட்டும் என்று சொல்லி நீ ஒதுங்கி கொண்டு தானே இருப்பாய். இதையெல்லாம் சாதிக்க வேண்டும், இதையெல்லாம் நடத்தி முடிக்க வேண்டும், இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். நீ நினைப்பதை விட சிறப்பான இந்த வாழ்க்கையில் அத்தனையும் மாற்றங்களும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும். என் அப்பன் ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு தந்திட்ட விஷயத்தை நினைத்து என் குழந்தை நீ மனதளவில் அப்பன் மீது கோபப்பட்டு இருக்கலாம். அப்பன் நமக்கு தரவில்லையே என்று நீ யோசித்து இருக்கலாம். நீ கோபம் கொள்வது அப்பன் மனது சந்தோஷம்தான். ஏன் தெரியுமா என் பிள்ளையே? எது தேவை எது வேண்டாம் என்று நான் பார்த்து கொடுக்கும் பொழுதுதான் நான் தரவில்லை என்றாலும் கூட என் பிள்ளை கோபம் கொண்டாலும் அப்பன் தானே எதிர்பார்த்து நிற்கின்றார். அவர் நமக்கு தருவார் என்று தானே நீ நினைக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னை நிச்சயமாக காயப்பட விட்டு விட மாட்டேன். இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததெல்லாம் சாதிக்காமல் செல்ல நான் விட்டு விடுவேன். நான் என்ன ஒருபோதும் நடக்காது. அப்பன் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நிச்சயமாக சாதித்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை மாற்றத்தையும் என்றென்றும் நீ உறுதுணையாக நினைத்து உனக்காக நான் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் கொடுப்பதை யாராலும் நிறுத்திவிட முடியாது. ஆனால் என் பிள்ளை, சந்தோஷமாக நீ எதிர்கொள்கின்ற விஷயம் அத்தனையும் இனி உனக்கு வந்து கொண்டே இருக்கும். நடக்கின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன் ஒரு சந்தோஷத்தை உனக்கு வெளிக்காட்டுவதற்காகத்தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் நினைத்து வருத்தப்படாதே. இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை நினைத்து நீ பெரும் மகிழ்ச்சியோடு இரு. எல்லோரும் உனக்கு நல்லதாகவே மாறும். இனி இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுக்கும். என்றென்றும் உன்னுடைய கைகளில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அப்பன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது அதை எண்ணி நீ மனமுடைந்து விடாதே. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த நேரத்தில் நின்று கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து நீ எப்பொழுதும் ஏங்கிக் கொண்டிருக்காதே. எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது அதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னோடு என்றென்றும் நான் இருக்கின்றேன் என்பதனை உன் நினைவில் இருக்கட்டும்.
இந்த நொடியில் இந்த வாழ்க்கை மாறிவிடும் என்பதனை எப்பேற்பட்ட விஷயங்களாக இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தை. உன்னுடைய அன்பினால் எப்படி இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்றேனோ அதுபோல நீயும் என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றாய். ஆனால் எப்பொழுதும் மனதில் தேவையில்லாத சிந்தனைகளை வைத்து கொள்ளாமல் நல்லபடியாக ஒவ்வொரு நாளையும் நீ எதிர்கொள்ள தொடங்கு. அங்கே உனக்கான வெற்றி காத்து கொண்டு இருக்கின்றது என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.